சென்னை கிழக்கு மாவட்டத்தின் சார்பில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழக பவள விழாவை முன்னிட்டு கர்ப்பிணி பெண்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் இந்த இனிய நிகழ்ச்சி இனிதே நம்முடைய மேயர் மாவட்ட கழக செயலாளருடைய வழிகாட்டுதல்படி இன்னைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு பெண்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சி மிக அருமையாக ஏற்பாடு செய்யப்பட்டு பெண்களுக்கு தேவையான சத்து மாவுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு நிதி உதவி உள்ளிட்ட அத்துணையுமே வழங்கப்பட்டது. பெண்கள் மிக மகிழ்ச்சியாக நிகழ்ச்சி கலந்து கொண்டனர். 170 பேர், அதாவது 9ஆம் மாசத்துல இருந்து 5ஆம் மாசம் வரைக்கும் இருக்கிறாங்க. எல்லா மாசத்துல உள்ள பெண்களும் வந்திருந்தாங்க, கர்ப்பிணி பெண்கள். சரிங்க. அரசு நிகழ்ச்சிகளை திமுக போட்ட ஒரு அதுக்கு ஒரு பதில் என்னன்னா, மேடம் இப்ப நாங்கெல்லாம் துணி போட்டுன்னு வரோம். இது எங்க சொந்த பணத்துல வாங்குறது. சொந்த பணத்துல வாங்கி போடுற துணிகளுக்கு அரசு அனுமதி பெறணும். அது அரசு சார்பில் குற்றச்சாட்டோ எழுப்புறது மடத்தணும். அது அவரோட சொந்த காசுல அவரோட சொந்த உழைப்புல சம்பாதிச்சதுல பனியன் போடுறாரு. அதுவும் அவர் போட்டுன்னு இருக்க பனியனை பாத்தீங்கன்னா யாரையும் துன்புறுத்துற மாதிரியாவும் யார் மீது குற்றச்சாட்டு சொல்லக்கூடியதோ இல்லை. 75 ஆண்டுகள் இந்த மண்ணிலே இந்த இயக்கத்தை தட்டி எழுப்பிய ஒரு சின்னமான உதயசூரியனும், அதேபோல் அந்த சின்னத்தின் கொடியான இருவர்ண கொடி திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொடியும் தான் அதில் லோகோ வைத்திருக்கிறார்கள். இதில் கூட குற்றம் பார்ப்பவர்கள் தேடி தேடி பூத கண்ணாடியை வைத்து இந்த ஆட்சியின் மீது ஏதாவது குறை சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே இது மடத்தனமான ஒரு கேள்வி. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி மனித சங்கிலி போராட்டம் அதிமுக சார்பாக நடத்தப்பட்டது. சட்ட ஒழுங்கு நல்லா இருக்கிறது தானே அவங்க மனித சங்கிலியை நடத்த முடியுது. சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா எப்படி மனித சங்கிலி அவங்களால நடத்த முடியும்? ஆகவே எதிர்கட்சிகள் ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வகையில் அவர்களுடைய செயல் இது அமைந்திருக்கின்றது.